நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையை அப்படியே சுதந்தரிப்போம். இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க, 3 முறை சொல்லுங்க எல்லாரும். இதோ நானும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுங்க, இதோ நானும் என் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லல அல்லேலூயா. நீங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சுகமாய் இருப்பீர்கள். நீங்கள் அற்புதங்கள் அடையாளங்களாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் அற்புதம் அடையாளமாய் இருக்க போகிறோம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஆகவே குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இதை சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான வசனம். ஏசாயா 8:18. பிரைஸ் தி லார்ட். ரிப்பீட் பண்ணல. ஏசாயா 8:18. நானும் கர்த்தரால் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். இப்ப இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். ஆமென். இருப்போமா இருக்க மாட்டோமா? ஆமா ஆமா. கர்த்தர் நம்மளை அற்புதங்களாக வைத்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் அடையாளமாக இருப்பார்கள். சொசைட்டியில் பெரிய பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லைங்க, அவன் ஒரு மூட்டை தூக்கியாவது பொழைச்சிக்குவான் அப்படின்றீங்களா? எதுக்குங்க மூட்டை தூக்கி பொழைக்கணும்? அவனை கர்த்தர் அடையாளமாக வைக்க போறார். அவன் ஒரு அற்புதமாக இருக்க போகிறான். அல்லேலூயா. ஆமென். மூட்டை தூக்குன காலெல்லாம் போதும். பிரைஸ் தி லார்ட். நிறைய புழுகு மூட்டையை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க. என்ன புழுகு மூட்டை? பிசாசு சொன்ன புழுகு மூட்டையெல்லாம். பிசாசு என்ன சொன்னா? நீ உருப்பிட மாட்டடா, நீ தேர மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு அவன் வயிற்றுச்சல கொட்டிக்கிட்டு இருந்தான். அந்த மூட்டையெல்லாம் தூக்கி தலையில் வச்சு, ஆமாம் நல்லா இருக்க மாட்டோம், நம்ம கெட்டு போயிடுவோம், நம்ம சுகமாக மாட்டோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நீயும் உன் பிள்ளைகளும் எப்படி இருப்பீர்கள்? சீயோனிலே. ஆமா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, அடையாளங்களும் அற்புதங்களாகவும் இருப்போம், இருக்கிறோம், இன்னும் இருப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க, புழுகு மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டேன்னு. ஆமா, பிசாசு சொன்ன புழுகு மூட்டையெல்லாம் என்ன பண்ணிட்டேன்? இனிமே நான் தூக்க போறதில்ல, மூட்டை தூக்கி பொழைக்க போறதில்ல. நான் இனி கர்த்தருடைய வசனத்தை சொல்லி 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 ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணி சொல்லி நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லல, எனக்கு இது பத்தாது, ஓட மாட்டேங்குது வண்டி. ஆமா, பெட்ரோல் கம்மியா இருக்கு, போட்டா தான் நீங்க. ஆமென். Hallelujah. This month is going to stupendous and really it is going to be a staggering month. இந்த மாதம் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்கதான அதிசயம் நடக்க போகிற. ஆமென் சொல்லலையே. பிரமிக்கத்தக்கதான. ஆமென். The word stupendous is coming like this. The stupendous na பிரமிக்கத்தக்க. எல்லாம் சொல்லுங்க, என்ன எப்படி இருக்க போதும்? பிரமிப்பா இருக்க போதும். ஐயோ, இப்படியும் நடக்குமா? பிரைஸ் தி லார்ட். இப்படியும் நடக்குமா? It's the month of staggering. அதாவது நம்ப முடியாம தடுமாறுகிற ஒரு மாதமாய் ஆசீர்வாதங்களை கர்த்தர் வானத்தை திறந்து பொழிய போகிறார். சொல்ல மாட்டேங்கிறீங்களப்பா. எப்பா ஒன்னதான் சொன்னாதானே கிடைக்கும். ஆமென். வேதம் சொல்லுது, சொன்னாதான் கிடைக்கும். சொல்லாதவனுக்கு என்னது? சொல்றவன் வாயில பன்னு, சொல்லாத வாயில நல்லா சொல்லதான் வார்த்தை வெளிவரதான் நிறைய நிறைவேறும் வேதம் சொல்லுது. அறிக்கையிட்டுக்கிட்டே இருப்போம். ஆமென். சொல்லுங்க, நானும் என் பிள்ளைகளும் அற்புதங்களும் அடையாளங்களுமாகவே இருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாதி நீங்க பாதி சொல்லணும். நானும் என் பிள்ளைகளும். உங்களுக்கு போய் சொன்ன, நான் பாதி சொல்லுவேன், நீ பாதி சொல்லுவேன். நானும் என் பிள்ளைகளும்
அடையாளங்களுமாக இருப்போம், நானும் என் பிள்ளைகளும். ஆமா ஆமா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்காரு, இன்னும் வைப்பா. வேலூர்ல ஒரு பெரிய ஐகானா மாத்த போற. ஐகான் என்னது? அது ஒரு காருங்க அப்படின்றீங்களா? ஐகான்னா ஒரு 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 என்ன சொல்றது, ஐகான் அப்படின்னா இல்ல, அதுக்கு எக்ஸாக்டா ஒரு வேர்டு சொல்லணும் அப்படின்னா கவனிக்கக்கூடிய ஒன்று. பிரைஸ் தி லார்ட். எங்க உயரமா இருந்தா தானே கவனிக்க முடியும், பார்த்தா தெரியும், அப்படி தானே? ஆமென். இப்ப கலங்கரை விளக்கம் எவ்வளவு உயரத்தில் இருக்கும்? ரொம்ப ஹைட்டா இருக்கும். கடல்ல எங்க இருந்து பார்த்தாலும் அந்த விளக்கு தெரியும், சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படிதான் கர்த்தர் நம்மளை வைக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட். உன்னை என்னை எப்படி வைக்க போறாரு? கலங்கரை விளக்கமாக வைக்க போகிறார். அட பாவிகளா, உங்களுக்கு போய் சொன்னாங்க. அந்த பக்கத்தில் சர்ச்சில் சிஎஸ்சியில் போய் சொல்லியிருந்தாலும் எனக்கு காணி கொடுத்துருப்பாங்க. ஹலோ, கையை வைத்து சொல்லுங்க, எப்படி இருக்க போறோம்? அற்புதங்களாய், அடையாளங்களாய் நாம் மாறப்போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதமான வார்த்தை உங்களுக்கு தர போறாரு. ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி கிரியேஷன். இந்த உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்ம அதை ஆரம்பிக்க போறோம். எத்தனை பேர் கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று நம்புகிறீர்கள்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தை உண்டாக்குகிறதிலே நம்முடைய கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை முதல் வசனத்திலேயே வெளிப்படுத்தினார். வாசிங்க பார்க்கலாம். 1:1. ஆதியிலே தேவன், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது கவனிங்க. அப்ப எப்படி சிருஷ்டித்தார்? காட், தேவன் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? பை வேர்ட். ஹூ இஸ் வேர்ட்? வார்த்தை யாரு? வார்த்தை யாரு? ஜீசஸ். தேவன் வார்த்தையாய் இருந்து, இரண்டாவது வசனம் சொல்லுது, ஒழுங்கின்மையும் விரும்பியுமா இருந்தது, இருந்தது. ஜலத்தின் தேவ ஆவியானவர் எங்கே அசைவாடி கொண்டிருந்தார்? ஆமா, யாரெல்லாம் சொல்லியிருக்கு? ஆதியிலே தேவன் வார்த்தையினால் சிருஷ்டித்தார், ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆழங்களை புரிஞ்சுக்குங்க. திருத்துவத்தை கர்த்தர் முதல் வசனத்திலே வச்சிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். He is triune God, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பதை முதல் வசனத்திலேயே அவர் சொல்லி தராரு. ஆமென். கையை வச்சு சொல்லுங்க, அவருக்கு பேரு எலோஹிம். எலோஹிம், எலோஹிம், எலோஹிம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? திருத்துவ தேவனவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கையை உயர்த்தி சொல்லுனா எனக்கு வராது, பிரசங்க வராது. அல்லேலூயா. அவர் யெகோவா, அவர் வார்த்தை, அவர் ஆவி. நம் மூன்று நபர்களும் ஒன்று சேர்ந்து ஒரே தெய்வமாய் நின்று இந்த உலகத்தை படைத்தார்கள். அல்லேலூயா. அத சங்கீதக்காரன் அழகாக விளக்குகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சங்கீதம் 33:6 வாசிக்கலாம். சங்கீதம் 33:6 அப்படிங்கிற போது எடுத்துடணும் டக்குன்னு. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனைகளும் உண்டாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. சொல்றாரா? அவர் உடைய வார்த்தை. அவர்னா யாரு? சொல்லுங்க, யாரு அவர்னா? யாருங்க அவர்னா? யாரு? நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. பேரை சொல்ல மாட்டேன் நான். என்ன சொல்ல மாட்டேன்? பேரை சொல்ல மாட்டேன். அப்படியா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. இயேசு, பிதா, யெகோவா, தேவன், ஆவியானவர். நான் பல வசனங்களை காட்ட முடியும், நேரம் இல்லை, அதனால குறிச்சு மட்டும் வச்சுங்க. ஏசாயா நமக்கு சொல்லி தருகிறார். 42ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் அவர் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் படைப்பை பற்றி அழகாக பேசுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 102:25 ஆண்டவருடைய படைப்பை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்புவீர்கள் ஆனால் அங்கேயும் எபிரேயரை ஆக்கியோன் எழுதுகிறார். கர்த்தராகிய தெய்வம், திரியேக தெய்வம் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. அவர் சேர்ந்து படைத்தார். எல்லாம் சொல்லுங்க. அவர் எப்படி படைத்தாராம்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. சரி, இதுல எது பெருசு?
எது? யார் பெருசு? எதுன்றது விட யார் பெருசு? டேடியா? பிதா பெரியவரா? உனக்கு தெரிஞ்சு வேதம் சொல்லுகிறது அவர்கள் கோ ஈக்குவல், ஒவ்வொன்றும் சமமாய் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் எபிரேய பாஷையில எழுதப்பட்ட பைபிள் சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு பைபிள்ல தமிழ்ல இருக்குல்ல. எபிரேய பாஷையில சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு பக்கத்தில் இருந்தது, சமமாயிருந்தார். இன்னொரு சிங்காசனம் அவருக்காய் வைக்கப்பட்டிருந்தது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஈக்குவல். ஆமா, யாராவது அப்படி வந்து சொல்லுவான், யெகோவா தேவன் பெரியவர், இயேசு கிறிஸ்து சிறியவர் அப்படிமா. நீங்க என்ன சொல்லணும்? நீ ஒரு மூடர், வெளியே போ, உனக்கு பைபிள் தெரியல. என்னதான்? இவர்கள் தேவன் சமமாய் இருக்கிறார். 3 நபர்கள் தான், 3 கடவுள் இல்ல, 3 நபர்கள். பிதா சிங்காசனத்தில் இருக்கிறார், இயேசு சிலுவையில் சுமந்தார், பரிசுத்த ஆவியானவர் சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப யார் நம்மோடு கூட இருக்கிறது? ஆவியானவரே அன்பின். ஆமா, படைப்பை படைக்கும் போதும் மூவரும் வெளிப்பட்டார்கள். பிரைஸ் எல்லாம். உங்களை என்னையும் படைக்கும் போதும் கர்த்தர் வெளிப்பட. இப்ப நான் சொல்ல போறேன், கவனிங்க. இதையெல்லாம் கர்த்தர் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனா ஜூலியாகிய பவானியை உண்டாக்கும் போது ஆண்டவர் எப்படி பண்ணலாம்? வாசிக்கலாம். 1 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கலாம். 1 அதிகாரம். இங்க பாருங்க, நமது சாயலாகவும் ஒரு டிஸ்கஸே பண்றாரு. ஒருவர் டிஸ்கஸ் பண்ணி பேசுறாங்க. என்னது? எப்படி பண்ணலாம்? நம்ம சொல்லுங்க, எப்படி பண்ணலாம்? நமது சாயலாகவும். பிரைஸ் எல்லாம். பிதாவும் குமாரனும் பேசிக் கொள்ளுகிறார்கள், நமது சாயலாம். ஆவியானவரோடு கலந்து பேசுகிறார்கள், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். கையை வைத்து சொல்லுங்க, நான் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலா பண்றார். உங்களை என்னையும் உருவாக்கும் போது என்ன பண்ணாராம்? You are very special. எல்லாத்தையும் உண்டாக கடவுது. கனி தரும் விருட்சங்கள் முடிய மாட்டேங்க. கனி தரும் விருட்சங்கள் வாய தரங்க உண்டாக கடவுது. ஆமென். சமுத்திரத்தின் மச்சங்கள், வானத்தின் நட்சத்திரங்கள். எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்காரு பாருங்களேன். 3 பங்கு தண்ணீர், 1 பங்கு நிலம். தண்ணியும் வேணும், நிலமும் வேணும். தண்ணி நம்மை குளிர வைக்கும். யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காவது சூரியனை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? சரியான இடத்துல வச்சிருக்காரு. கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிருந்தா என்னமாகும்? டாக்டருக்கு தெரியல, அதெல்லாம் நாங்க படிக்கிறதில்ல பாஸ்டர். என்ன ஆகும்? கொளுத்திரும். சும்மா 1 டிகிரி அல்லது 1 இன்ச் கீழே இறங்கியிருந்தா கூட என்ன பண்ணிருக்கோம்? சும்மா அப்படியே பஸ்பமாக்கியிருக்கோம். சரி, கொஞ்சம் 1 இன்ச் மேல போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? குளிர்லயே செத்துருப்போம். ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? சரியான இடத்துல. சும்மா சம்மர் வரும்போது தான் தெரியும் நான் யார் அப்படின்னு. வெயில் காலம் வரும்போது தான் அது காமிக்குது நான் யார் பார்த்துக்கொள். கீழே இறங்கி வந்தவன்னா நீ காலி. என்ன ஏண்டா கடவுளுங்கிறீங்க அப்படிங்குது. அது என்ன கடவுள்? சூரிய பகவானே. மவன சம்மர் வரட்டும் அவனுக்கு. என்ன ஏண்டா பகவான்றீங்க? என்னையே ஒருத்தர் உண்டாக்குன பகவான் இருக்கிறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் சர்வ வல்லம் உள்ள தெய்வம். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே? 1 இன்ச்சு கீழே வந்திருந்ததுன்னா ஒண்ணுமே இருந்திருக்காது, எரிஞ்சுக்கிட்டே இருந்திருப்போம். 1 இன்ச்சு மேல போயிருந்ததுன்னா வெறும் ஐசாதான் இருந்திருக்கும். இதுக்கு இடையில கரெக்டா வச்சாரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க.
டிசம்பர் வந்தா அப்படியே இதமான ஒரு குளிர். பிரைஸ் தி லார்ட். சம்மர் மே மாசம் வந்தா அற்புதமான ஒரு வெயில். என்ன பாஸ்டர் அற்புதம்ன்றீங்க? நாங்க படுற பாடு உங்களுக்கு என்ன தெரிய போகுது? எங்களுக்கு என்னங்க, நானும் தூங்கி பல நாட்கள் ஆகிப்போச்சு. என்ன, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு காரணத்துக்காக வைத்தார். கனிகள் பழுக்கும்படி அவர் சூரிய வெப்பத்தை அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட். காயெல்லாம் பழுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு சீசனை வச்சிருக்கிறாரு. அந்த சீசன்ல அப்படி வெயில் வந்து அதை சுட்டரித்து பழுக்க வைக்கிறது. ஒரு காலம் வருகிறது, அவர் மழையை அனுப்புகிறார், பூமி நனைகிறது, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் செழிக்கிறது, பட்டு போன சகல பூண்டுகளும் மறுபடியும் உயிர்த்தெழுந்து எழும்புகிறது, அது பசுமையாய் தரையை மாற்றுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலையே? ஆமென். எவ்வளவு அருமையா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. என்னைக்காவது அதெல்லாம் பார்த்து நீங்க ஆண்டவருக்கு பிரமிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது பிரமிச்சுக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்து பிரமிப்பா இருந்திருக்கா உங்களுக்கு? நான் கேட்குறேன், ஒரே ஒரு இலைய ஒரு டாக்டர் உண்டாக்கி இருப்பாக்கலாம். ஒரு இலை முடியவே முடியாது. குப்பை மேனின்னு ஒன்று இருக்கு, குப்பையில தான் வளராது. அது எவ்வளோ பெரிய மருந்துன்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த குப்பை மேனி பேரே குப்பையில் வருகிற மேனி. தயவுசெய்து கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது எடுத்து சாப்பிடுங்க. அதெல்லாம் சாச்சா குப்பையில் வருதா, வேண்டாம். அது பேர் தான் குப்பை மேனி. அது பயங்கரமான மருந்து. அது எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவ்வளோ அழகாக ஒன்னொன்னுத்தையும் உண்டாக்கி இருக்கார். ஒரே ஒரு இலையை ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கி காமிச்சிருங்க பார்க்கலாம். செயற்கையில் ஒரு இலையை உண்டாக்கிருங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கு, எங்கள் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறீங்களா? சாப்பிட்டு காமிங்க பார்ப்போம். அது செடிக்கு வேணா அழகுக்கு இருக்கும், சாப்பிட முடியாது. ஆண்டவர் படைச்சதெல்லாம் உச்சிதமாய் படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உச்சிதமானதாய் படைத்தார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? இந்த பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மிக வலிமையானது, மிக அற்புதமானது. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, பைபிளை படிக்காமலே இது ஒரு புறஜாதிக்கு பைபிள். இயற்கையை பார்த்தாவே பைபிளை பார்த்துடலாம். எல்லாம் சொல்லுங்க, இயற்கையை பார்த்தாலே பார்க்க முடியுமா? முடியுமா? அதான் சொன்னேன், ஒரு முருங்கைக்கீரையை எடுத்து நீங்க சாப்பிட்டு பாருங்க. அதை மாத்திரம் நீங்க செயற்கையா கொஞ்சம் படைச்சிருங்க பார்ப்போம். நேற்று ஒரு பிரதரை சந்திச்சேன். அவர் சொன்னாரு, ஐயா முருங்கைக்கீரையை நான் வேக வச்சுட்டு வந்திருக்கேன், போய் அந்த அந்த இதெல்லாம் குடிச்சிட்டு அந்த கீரையை சாப்பிட போறேன்னாரு. ஏன்னு? அதுதான் என் மத்திய சாப்பாடு. ஹலோ, மத்தியானம் என்னது? அதுதான் எனக்கு சாப்பாடு. ஒரு முருங்கைக்கீரை, சும்மா நம்ம அசிங்கமா நினைக்கிறோம் முருங்கைக்கீரை, அதே பேரை தான் இப்போ அமெரிக்காக்காரன் சொல்றான். அவன் அதுக்கு தனியா பேர் வைக்கல. முருங்கைக்காய்க்கு என்ன வச்சிருக்கான்? முரிங்கா. அமெரிக்காவில் போய் நீங்க முரிங்கான்னு கேட்டாதான் தெரியும். அவன் அந்த பேரே எடுத்துக்கிட்டான், முரிங்கா. ஆனா நீங்க வெறுங்காய் கூட யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. காய்கறி சாப்பிடுங்க, கர்த்தர் படைச்சதெல்லாம் சாப்பிடுங்க. அது அவ்வளவு அற்புதமான ஒன்றாக இருக்கிறது. கையை வைத்து சொல்லுங்க ஆமென். அதை ஒரு அற்புதமான வேத பண்டிதர் இப்பொழுது விளக்குகிறார். அதை புறஜாதியார், அதாவது ஜென்டைல்ஸுக்கு அது ஒரு அற்புதமான காரியம். அதை பார்த்தால், இயற்கையை பார்த்தாலே பைபிளை பார்க்க வேண்டாம், கடவுளை கண்டுபிடிச்சிடலாம். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த மரம் செடி கொடிகளை பார்த்தாலே கர்த்தரை கண்டுபிடிக்கலாம். அவர் அப்படி சொல்லுகிறார், அது ஒரு பயண கண்ணாடி. பயணம் செய்கிறவர்களுக்கு அது என்னது? ஒரு கண்ணாடி. அது மாத்திரமல்ல, அது மிக மேன்மையான பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்துகிறது என்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அது ஒரு மேன்மையான காரியம். நல்ல கவனிங்க, இந்த இலைகளையும் தழைகளையும் பார்த்தாலே அது புரியும். அவைகளுக்குள்ள இருக்கிற பரலோகம், பூமி, கடலை கண்டாலே சொல்லலாம், கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் உயிருள்ளவர், அவர் இந்த உலகத்தை படைத்தவர். கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இவ்வளவு அழகா படைச்சிருக்காரு ஆண்டவர். ஆனா மனுஷனை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? வேகமா சொல்லுங்க, தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். வேணாமா? எப்படி எப்படி விரல்களை உண்டாக்கினார். இதுவரைக்கும் வார்த்தையில உண்டாக்கினவர் கொஞ்சம் அட்வான்ஸா போய் விரல்களை, பிரைஸ்லாம், ஆமா, எதை வைத்து படைத்தாராம்? அவர் மண்ணை எடுத்து பிசைந்து
அதை அப்படியே வார்த்து விடுகிறார். அது ஒரு கீழே குளம் என்று ஊற்றப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் அந்த மண் இறுகுகிறது. அந்த மண் இறுகி கொஞ்ச நேரத்தில் அவர் ஹூ என்று நாசியிலே சுவாசத்தை ஊதுகிறார். கவனிங்க, மூவரும் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் இருக்கிறார், அவருடைய விரல் இருக்கிறது, அதிலே ஊதப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூவரும் சேர்ந்துதான் உன்னையும் என்னையும் படைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் ஜீவாத்மாவா இருக்கிறீர்கள். ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, மண்ணானது தான் எங்க திரும்பும்? மண்ணுக்கு திரும்பும். ஆமென். அன்னைக்கு ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனேன். எனக்கு அவங்க ஒய்ஃப் பிஹேவ் பண்ணது எனக்கு பிடிக்கல. என்னை பார்த்து சிரிக்கவும் இல்லை, பிரைஸ்லான்னு சொல்லலை, என்னன்னு தெரியலையே, போயிட்டாங்களே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் நான் ஓப்பனாக கேட்டேன், என்ன பாஸ்டர் உங்கள் ஒய்ஃப் என் மேலே எதுவும் கோவமான? அட நீங்கள் ஒன்றும் கம்முன்னு இருங்க பாஸ்டர், அது ஒரு எம்சாண்டு அப்படின்னாரு. என்னது? எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஒரு எம்சாண்டுங்க அப்படின்னாரு. என்ன பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்க? ஆமாயா, எம்முனா மேடு, சாண்டுனா மண்ணு. மேடுனா என்னது? சொல்லுங்க, தெரிஞ்சுங்க. மேடுனா என்னம்மா? பைத்தியம். அது பைத்தியமான ஒரு மண்ணுங்கன்னாரு. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? அது யாரை மதிக்கணுமோ மதிக்காது, எதுக்கு மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்காது, எப்படி நடக்கணுமோ தெரியாது அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பையன் வந்தான். அவனும் அதே மாதிரி இப்படி பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தான். எனக்கு கஷ்டமாச்சு. இப்போ அவருக்கே புரிஞ்சிச்சு என்ன கேட்க போறாரு அப்படின்னு. அவரே சொன்னார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ்டர், அது ஒரு பீ சாண்டுன்னாரு. என்னடா அது எம் சாண்டும் பீ சாண்டும் என்ன விலை விற்கிது? இவர் பாட்டு எம் சாண்டு பீ சாண்டு, அது ஒரு பீ சாண்டுங்கன்னாரு. உங்களுக்கு பீ சாண்டுனா என்னன்னு தெரியாதா? வீடை கட்டிப்பார் பண்ணிட்டேன் நான். இந்த எம் சாண்டுங்கிறது கட்டு வேலைக்கு வர்ற மணல். பீ சாண்டுங்கிறது பூசு வேலைக்கு வர்றது. நான் கேட்டேன், என்ன சார் நீங்கள் எம் சாண்டு நீங்கள் இப்போ பீ சாண்டுன்றீங்க? ஆமாம் சார், பீ சாண்டுனா அது ரொம்ப ப்ரௌடுங்க, ரொம்ப பெருமை பிடிச்சது, அது யாரையும் மதிக்காது, அதனால அது ஒரு பீ சாண்டு. நான் சொன்னேன், இது எம் சாண்டும் இல்லை பீ சாண்டும் இல்லை, இது டஸ்ட் அப்படின்னு. என்னது? இது ஒரு டஸ்ட்டுங்க. பாருங்க, டஸ்ட் மாதிரியே உட்காந்துருக்கு. டஸ்டா? ஒரு ஆமேன் ஒரு அல்லேலூயா சொன்னா தானே உற்சாகமாக இருக்கும். வாலிபு தம்பி மாதிரி ஆமேன் அல்லேலூயா சொல்லணும். நீங்கள் தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமேன். அவங்க அடிக்க வந்துடுவாங்க அப்படிலாம் சொல்லாத. சத்தம் பக்கத்து வீட்டுக்கார் அடிக்க வந்துடக்கூடாது, அவ்வளோ சவுண்டாக சொல்லணும். ஆமேன். ஏசப்பா, பெந்தேகோஸ்தே சபையிலேடா இப்படி இருப்பீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் நல்லா சொல்லணும்டா. ஆண்டவரே வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்புறம் எப்படி? எல்லாரும் சொல்லுங்க சேர்ந்து ஆமேன். எம் சாண்டெல்லாம் ஒரு ஆமேன். அப்படியா? பீ சாண்டெல்லாம் ஒரு ஆமேன். ஓ, அதுல முடிச்சுக்கிட்டீங்க நீங்க. ஓகே, டஸ்ட் எல்லாம் ஒரு ஆமேன். டஸ்ட்ல தானப்பா பண்ணாரு. எல்லா கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா. நீங்க எம் சாண்டா பீ சாண்டா டஸ்டா? நாங்க எதுவும் இல்லை பாஸ்டர், நாங்கெல்லாம் நல்ல மக்கள் அப்படின்றீங்களா? சரி, கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களையும் என்னையும் விசேஷமாய் படைத்து கர்த்தர் இந்த உலகத்துல அற்புதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உலகத்தை அவர் ஒன்றுமில்லாமல் படைத்தார், வெறுமையில் உண்டாக்கினார். ஆனா மனிதனை ரொம்ப ஸ்பெஷலா டஸ்ட்ல இருந்து எடுத்து பண்றாரு. நீங்கள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும், சத்தமா சொல்லணும். ஆமென். நான் கர்த்தருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறேன். கமான் பிள்ளைகள் சொல்லுங்க, நீங்க யாரா இருக்கீங்க? கர்த்தருடைய கரத்தின் கிரியை. சத்தமா சொல்லுமேன். கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க. டீப் டிஸ்கஷன். கர்த்தருடைய கரத்தின் கிரியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ இந்த ஸ்பெஷலா உருவாக்கப்பட்டவனை தான் கர்த்தர் சொல்றார், நீ அற்புதங்களும் அடையாளங்களுமா இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுமில்ல? ஆமென் சொல்லாமல? அல்லேலூயா. நல்லா சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். அல்லேலூயா. பல வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்தேன். நம்மை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார், எப்படி நம்மை அழகு பார்த்தார், எப்படி அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்ற எல்லாம் உங்களுக்கு அழகாக நான் சுட்டி காண்பித்தேன். கர்த்தர் இப்ப நம்மளை உண்டாக்கிட்டு, சொல்லுங்க, நம்ம உண்டாக்கிட்டு அவர் நம்மை மகிழ செய்கிறார். ஆமென்.
காலையும் மாலையும் அவர் மகிழ்வை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை பயன்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். மேகங்கள் மீது அவர் வரும்போது அவருடைய மகிமையை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் மேகத்தை ஒரு பெரிய வாகனமாய் பயன்படுத்துகிறாரா. அவருடைய பிரசனத்தை அனுப்பி அவர் இந்த பனியை எல்லாம் கம்பளியை போல விரித்து உன்னையும் என்னையும் அதை அனுபவிக்க செய்கிறார், அந்த குளிரை அனுபவிக்க செய்கிறார். கடல் மீது அவருடைய பிரசனம் இறங்குகிறது. அவர் தண்ணீரை கூப்பிட்டு அவைகளை பூமியின் முகத்தில் ஊற்றுகிறார். அவைகள் எல்லாம் முழங்கி கர்த்தரை துதிக்கிறது. பிரைஸ் தி லார்ட் சொல்லலையே. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம் பாருங்க. கடல் மேல போனா கடலை அதட்டி ஏய் அமர்ந்திருங்க என்கிறார். தரையில் நின்றால் கடலை உண்டாகு என்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? கடல் மேல அவர் டிராவல் பண்ணார்னா, டிராவல் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு. சொல்லுங்க ஆமென். கடலே இல்லாத போதும் அவர் தண்ணீரை பிறப்பிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்டாக்கி அதை படைத்து நமக்காக அவர் தந்து ஆசீர்வதிக்கிறார். எல்லா படைப்புகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் பார்த்து உங்களையும் பார்த்து சொல்றாரு, என் ரூபவதியே, என் பிரியமே எழுந்து வா. உங்களை பார்த்து என்ன சொல்றாரா? உங்களை பார்த்து என்ன சொன்னாரா? என் பிரியமே. சொல்லுங்க எல்லாமே, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உங்களை சொன்னாங்களா? யாருமே சொல்லல. சரி, சகோதரிகளை கேட்போம். உங்களை யாராவது என் பிரியமே, என் ரூபதி, யாரும் கூப்பிட வேண்டாம். உங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டுருக்காரா? கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருக்காரா? என்னன்னு கூப்பிட்டாருமா? எப்போ? ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஏன்பா திருப்பி கூப்பிடுப்பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சா? என் பிரியமே, என் ரூபவதியே. நீ கூப்பிட்டு பாருங்க, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஓடியே போயிடும். இல்லையா பிரதர்? உங்க ஒய்ஃபை என் பிரியமே, என் ரூபவதியன்னு கூப்பிட்டு பாருங்களேன், செம்மையா இருக்கும் அன்னைக்கு பிரியாணி. அந்த அம்மாவே துட்டு போட்டு, அந்த அம்மாவே சிக்கன் வாங்கி, அந்த அம்மாவே ரைஸ் வாங்கி, அந்த அம்மாவே சமைச்சு எங்க சாப்பிடுங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு போடுவாங்க. ஒரே வார்த்தை தான், என் பிரியமே, என் ரூபா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? உங்களுக்கு தான் அந்த ரகசியம் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஐ அப்படின்னா போச்சு, அன்னைக்கு உப்பள்ளி போட்டுருவாங்க. மாமனை சாவிடா நீ, சாப்பிட்டு தோத்துறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். நம்மை அவர் பிரியமே ரூபவதி என்று சொல்லி வெளியே அழைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஒரு கரங்களை உயர்த்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களாப்பா? ஆமென். மனிதனை வழக்கமாய் படைக்காமல் அவர் விசேஷமாய் உண்டாக்கினார். அதற்கான ஒரு காரணத்தையும் அவர் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த உலகத்தை நீங்கள் ஆளுவதற்காக. ஆமென் சொல்லல? நீங்க ஆள போறீங்களா இல்லையா? ஆள போறான் இல்ல? யாரு? தமிழன் அப்படியா? ஆண்டவர் நம்பர் தான் ஆழ்வான். நீங்களும் நான் தான் ஆள போறோம் இந்த உலகத்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை என்னையும் ஆண்டவர் உருவாக்கி சொல்லுகிறார், இந்த உலகை ஆண்டுகொள் என்று சொன்னார். ரைட். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு கர்த்தர் மனுஷனோடு ஒப்புரவானார், மனுஷனோடு இணைந்திருந்தார். ஆனா மனுஷன் தான் கர்த்தரை விட்டு தூரம் போனான். சகல பாவங்களையும் நிறைவேற்றி ஒரு சந்ததி அவரை விட்டு வெளியே போனது. காயினின் சந்ததி. நல்லா புரிஞ்சுட்டே வரணும். நல்லா விழிப்பா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். காயினின் சந்ததி தேவனை விட்டு தூரமாய் போனார்கள், பாவத்தை செய்தார்கள். ஆனால் அதன் நடுவிலேயும் கர்த்தர் ஒருவனை எழுப்பினார். கரங்களை வச்சு சொல்லுங்க, யாரு? யாரு? நோவாவா? யாரு? சும்மா சொல்லுங்களேன், யாரு? நோவான்லாம் கை தூக்குங்க. யோனானங்களை கை தூக்குங்க. நோவாவும் கிடையாது, யோனாவும் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் கை தூக்குங்க. சோபா டயர்டா இருக்கு. கர்த்தர் உன்னையும் என்னையும் உருவாக்கி சொல்றாரு,
இந்த உலகத்துல நீயும் நானும் அற்புதமா இருக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென், ஆமென். எல்லாம் கவனிங்க. கர்த்தர் முதல்ல நீங்க பைபிளை சும்மா சாதாரணமாவே நினைச்சிடாதீங்க. வேதத்துல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தை யாராவது வச்சிருக்கீங்களா? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம். அப்சல்யூட்லி என்னைக்கே பிறப்பு இறப்பு கணக்கு எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க. முதல் வசனத்தை வாசிங்க. 5:1. நல்லா கவனிங்க. பிறப்பு இறப்பு எப்பதான் சென்சஸ் இப்பதான் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னும் எடுக்க மாட்டேங்கிறான். 10 வருஷம் 11 வருஷம் ஆனாலும். ஆனா சென்சஸ் எப்பவே எழுதப்பட்டது. பைபிளை பத்தி நீங்க புரட்டி வாசித்து பாருங்க. வேகமா வாசிமா. உண்டாக்கினார். ஏமா 5:1 வாசிக்கிறியா? வாசி. நல்ல கவனிங்க. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியும் ஒரு குமாரனை படைத்து சேத் என்று பேர். நல்லா கவனிங்க. வம்ச வரலாறுகளை இப்ப கணக்கிடுறான். ஆனா வேதம் எப்பவே எழுதி இருக்கிறது? ஏறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வேதத்திலே ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை உண்டாக்கினார், மனித வரலாறு என்ன, யார் யாருடைய புத்திரன் என்பதை தெளிவாக எழுதியிருக்கிறது வேதம். ஆமென் சொல்லலையே? ஏறக்குறைய 8575 ஆண்டு காலத்தை குறுக்கி எழுதியிருக்கிறார்கள். வேதத்தில் அதிக நாள் உயிரோடு இருந்தவன் பேர் சொல்ல தெரியுமா? வேதத்திலேயே அதிக வருடங்கள் உயிரோடு இருந்தவர் யாரு? ஆபிரகாமா? ஆதாமா? ஆதாம் என்னப்பா சொல்லுங்க. யோவானா? யோவான்லாம் கை தூக்கு. சரி, யாரு தான் சொல்லுங்கப்பா? மெத்துசாலா. யாருங்க? மெத்துசாலா. எத்தனை வருஷம்? 969 ஆண்டுகள். கையொத்தி சொல்லுங்க. எவ்வளோ அற்புதமான பெரிய லைஃப் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. பாவத்தினால குறுகி 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 எவ்வளோ ஆயிடுச்சு? இப்போ 70 டான்ஸ் ஆடுது உடம்பு. 80 100 டான்ஸ் ஆடுது. ஐயோ முடியலையே, இங்க வலிக்குது அங்க வலிக்குது. ஏன்? பாவம். பாவத்தினால் வந்த விளைவு மனுஷனுடைய வாழ்நாட்டு குறுகி போனான். 1000 வருஷத்துக்கு 31 வருஷம் குறைவு. மெத்துசாலா 969 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தான். அற்புதமா இருக்கு. அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு அற்புதமா இருக்கிறது. தேவன் அவ்வளவு ஆண்டுகளை அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். நல்ல கவனிங்க. இதுல ஒரு அற்புதமான காரியம் அடங்கி இருக்கிறது. அதுதான் அந்த மனிதனைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு காண்பித்து 4 ஆசீர்வாதங்களை அவனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதை வாசிக்க விரும்ப. ஏனோக்கு என்பவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஏனோக்கு தான் அந்த ஏனோக்கா? சொல்லுங்க. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்கப்பா. வாசி. வாசிப்பா. ஏனோக்கு என்பவன் யாரோடு நடந்தானா? சொல்லுங்க. யாரோடு நடந்தானா? தேவனோடு நடந்தான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறேன். கையை உயர்த்தி. யாரோடு நடந்தான்? கையை வைத்து சொல்லுங்க. தேவனோடு நடந்தான். முதலாவது ஏனோக்கு யாரோடு நடந்தான்? தேவனோடு நடந்தான். கரங்களை வைத்து சொல்லுங்க. தேவனோடு நடக்கலாம். சொல்லுங்கப்பா நான் சொல்றது. தேவன் ஆமென் சொல்ல தேவனோடு நடக்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஏனோக்கு தேவனோடு நடந்தான். அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்றவனாயிருந்தான். அப்பா அம்மாரெல்லாம் கையை தூக்கு. கணவன் அல்லது தகப்பனார் எல்லாம் கையை தூக்கு. உங்களுக்கு கர்த்தரோடு நடக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா?
கரங்களை உயர்த்துங்க. கர்த்தரோடு நடக்கிறதுல பிரச்சனை இருக்கா? அம்மாமாரெலாம் கையை தூக்குங்க. அம்மாமார், தாய்கள் கையை உயர்த்துங்க. நல்லா, உங்களுக்கு கர்த்தரோடு நடக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது, பிச்சு விடும் பிச்சு. அப்புறம் கோயிலுக்கு வரது கூட யோசிக்கிறீங்க. ஊழியத்துக்கு எங்கே போகிறீங்க? யாரை ஆதாயப்படுத்துனீங்க? இப்போ நான் அதை தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். கவனிங்க, ஏனோக்கு அந்த சந்ததி மிக 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 மோசமான பாவம் உண்டான சந்ததியா இருந்தது. எப்படி சொல்ல தெரியுமா? தேவ புத்திரர்கள் மனுஷகுமாரிகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு என்ன நடந்தது? திருமணம் செய்து யாரை பெற்றார்களாம்? ராட்சசர்கள் பிறந்தார்கள். ராட்சசர்கள் எப்படி உண்டாகினார்களாம்? தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளோடு சேர்ந்த போது. நல்ல கவனிங்க, இதுக்கு 1000 விளக்கம் இருக்கு, அதெல்லாம் நான் போக விரும்பல. எப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்ட பெண்ணோ ரட்சிக்கப்பட்ட ஆணோ திருமணத்தில் இணைக்கப்படுவானால் நான் சொல்றேன், தாறுமாறான சந்ததி உருவாகும். உங்க பிள்ளைகளை நல்ல இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து நல்ல வாழ்க்கை வாழ்றானா அப்படி பாருங்க. எனக்கு தெரியாது எத்தனை பையல்வ லவ் பண்றீங்கன்னு, எத்தனை பொண்ணுங்க லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வேணா சொல்லட்டுமா? உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? நீ பார்க்குற பொண்ணு இப்பத்துக்கு உனக்கு பிரைட்டா தெரியவா. அவ நடை என்ன, அவ உடை என்ன, அவ பேச்சு என்ன, அவருடைய பேச்சை கேட்டாலே அப்படியே மணி ஒலி கத்து கத்து உனக்கு. எப்படிங்க? அவள் நடந்து வரும்போதே என்னென்னவோ சொல்றானுங்க, புரியும், நமக்கு ஏற மாட்டேங்குது அதெல்லாம். அதெல்லாம் ஓகே. ராட்சத பயல்வதான் உருவாவாங்க. ரட்சிக்கப்படாத யாரோடும் நீ கலந்து வாழ்வாயானால் நான் சொல்றேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயங்கர கஷ்டமா இருக்கும். சொல்லுங்க, எனக்கென்று ஒரு அற்புதமான வாழ்க்கையை வச்சிருக்கிற வாலிப தம்பிமார், கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் கையை வைத்தி சொல்லு இல்லையா? உனக்குன்னு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வச்சிருக்கார், தொலைச்சிடாத. நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தர் தர வாழ்க்கை நீ கற்பனை கூட செய்யாத அளவுக்கு மேன்மையான வாழ்க்கையா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க பிள்ளைகளுக்காக விசுவாசிக்கிறீங்க? கையை வைத்தி சொல்லுங்க, ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதமான வாழ்க்கையை ஆண்டவர் தருவார். கொஞ்ச காலம் கட்டுப்பாடோடு இருங்க, கொஞ்ச காலம் கம்முன்னு இருங்க. மின்னு கண்ணில் அதை அடிச்சாலும் கம்முன்னு இருங்க. கண்ணாடியை போட்டுக்கோ. அல்லேலூயா. ஏதாவது ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டுக்கல, அவளை பார்க்காதடா. நான் ஓப்பனாக சொல்றேன், ரொம்ப நல்லா பேசுறேன், உங்களுக்கு புரியுற மாதிரி. அந்த மின்னு கொஞ்சம் அது கண்ணாடியை போடு. கருப்பா ஒரு கண்ணாடி 50 ரூபாய்க்கு விற்கிது, தெரியவே மாட்டாவா. உன் பாட்டுக்கு வண்டியில போ, உன் பாட்டுக்கு வீட்டுக்கு வா. அல்லேலூயா. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க தம்பிமா? என்ன அது படுகுழி, உழுந்துராத. உனக்கு அற்புதமான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா அப்பா பெஸ்ட்டை தான் தருவார். கையவத்தி சொல்லுங்க, அப்பா என்னத்தை தான் தருவார்? பெஸ்ட்டை தான் தருவார். என்னடா தம்பிங்களா, அப்பா எப்படி தருவார்? பெஸ்ட்டை தான் தருவார். சாதாரணமாலாம் கொடுக்க மாட்டார், சூப்பராக கொடுப்பார். காத்துரு. பிரைஸ்லா. ஆமா, அது ஒரு கத்தி மாதிரி. முன்னாடியே எடுத்து நீ ஹேண்டில் பண்ணனா தெரியாது, அங்கங்க வெட்டிக்குவ. அப்புறம் பார்க்கும்போது முகமெல்லாம் காயமா இருக்கும். என்னடா வெட்டிக்கு சீம்ப, முகமெல்லாம் எப்படி இருக்கும்? காயமா இருக்கும். என்னடா வெட்டிக்குச்சு, தேவையில்லை. நீ நல்ல சந்ததியை பெற்றெடுக்கணும். அதுக்கு தான் இப்ப ஏனோக்க காமிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏனோக்கு வந்த வசந்த வாசிமா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். சொல்ல எல்லாம் சொல்லுங்க, தேவனோடு சஞ்சரித்தல். எப்பா பேசுங்கப்பா, இங்க பாரு, எல்லாம் கவனி. நீங்க பேசலாம், நான் பிரசங்கம் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க, தேவனோடு சஞ்சரித்தல். நான் ஒரு டீச்சிங் மாதிரி கொண்டு போறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். அது யாரோடு சஞ்சரித்தல்? சத்தமா சத்தமா. தேவனோடு சஞ்சரித்தல். சஞ்சரிக்க முடியுமா?
சொல்லுங்க, பக்கத்துல கை கொடுத்து. கல்யாணம் பண்ணாலும் சஞ்சரிக்கலாம். கை பக்கத்துல கையை கொடுத்து சொல்லு மேன். கல்யாணம் பண்ணாலும் சஞ்சரிக்கலாம். ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செஞ்சாதான் நாங்கள் நல்லா இருக்கோம். இந்த பெங்களூர் போனவங்க வந்து பேசுறது இங்க கேட்டுக்கிறீங்களா? பெஜன் சுடாய் பாஸ்டர், இங்கே நம்மளுக்கு டைமே இருக்கோ என்னங்கோ. பெங்களூர் போயிட்டு வரவங்களுக்கு பேசி பாருங்க, இங்கிருந்து பேர் ஸ்லாங்கே மாறிடாது. இன்னும் நம்மளுக்கு டைமே இல்லைங்கோ. தேவனோடு சஞ்சரிப்பதற்கு திருமணம் ஒரு தடையே இல்லை. ஏனோக்கு திருமணம் செய்தவனாய் தேவனுடைய சந்ததிகளை பெற்றெடுத்தவனாய் அவன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தான். நல்லா கவனிங்க. இன்னொன்னு சொல்லி தரட்டுமா? காயினின் சந்ததி முழுவதும் கரப்டடாய் உலகத்தினால் கரை படிந்ததாய் இருக்கும் போது ஏனோக்கு மாத்திரம் தேவனோடு கூட நடந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவன் கூட நடந்தார்னு அர்த்தம். அவன் 2 பேரும் ஃப்ரெண்டு வாப்பா சீக்கிரம் வா. இப்போ எனக்கு ஃப்ரெண்டுன்னு வைங்களேன், விஸ்வா. நாங்கள் எப்படி நடப்போம்? ஆமாம், ஹாய் ஃப்ரெண்ட். தேவனோடு கரங்கோர்த்து நடக்கிறது. நீங்க உன் ஃப்ரெண்டு கை பிடிச்சி நடந்திருக்கியா? அதுக்கும் ஏதாவது சொல்லுவாருன்ட்டு அவன் கரெக்டாக நினச்சி இல்லை. தேவன் இப்போ நான் நடக்கிறேன், நீ நட. அதுக்கு மேலே நடக்க முடியாது, ஏன்னா இடம் கிடையாது. நல்ல கவனிங்க. தேவனோடு நடத்தல் என்பது தேவன் என்னோடும் நடக்கிறார் என்ற அர்த்தம். கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தரோடு நடங்க. அவர் கரம் பிடிச்சு நடங்க. அவரோடு இணையாய் நடங்க. அவரோடு துணையாய் நடங்க. ஏனோக்குக்கு திருமண வாழ்வு ஒரு தடை இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. திருமண வாழ்க்கை ஒரு பிள்ளைகள் உங்க விசுவாச வாழ்வுக்கு யாரு தடையில்லை? மனைவி தடையில்லை, திருமண உறவு தடையில்லை, பிள்ளைகள் தடையில்லை, உலகம் தடையில்லை. போய் உட்காருமா. சுற்றி இருக்கிற கரைப்பட்ட உலகம் ஒரு தடையல்ல. ஆமென். பக்கத்து வீட்டுக்காரன் பயங்கரமா உங்களை குறிச்சிட்டு வந்து ராத்திரிலாம் சண்டை போடுறான். உங்களை குடிக்க வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? பாஸ்டர், இந்த தீபாவளிக்கு மட்டும் ரொம்ப கம்பல் பண்ணிட்டான் பாஸ்டர், முடிவே இல்லை பாஸ்டர். கிறிஸ்மஸ் வந்தப்போ என்ன அவன் கம்பல் பண்ணிட்டான் பாஸ்டர். அப்படியா? கரைப்படாத வாழ்க்கையை கர்த்தர் செய்வதற்கு ஏனோக்குக்கு உதவி செய்வாரானா? உன்னையும் என்னையும் படைத்தவர் கரையில்லாத நடை நடக்க நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லலையே? அல்லேலூயா சொல்லலையே? கரங்களை உயர்த்தி சொல்லலையே? தங்கச்சி, கரையில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். சூழ்நிலைகள் உன்னை பாதிக்க முடியாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சூழ்நிலை உன்னை பாதிக்க முடியாது. நல்லா சொல்லணும், நான் சொல்றது அப்படியே சொல்லணும். சூழ்நிலை உன்னை பாதிக்காது. ஆமென். ஏனோக்கை பாதிக்கல, என்னையும் அது பாதிக்காது. பிரைஸ் தி லார்ட். தம்பி, உன்னை பாதிக்க கூடாது. சூழ்நிலைகள் உன்னை பாதிக்க கூடாது. என்ன? கர்த்தரோடு நடக்கிறவன் எதன் மீதும் ஏறி நடப்பான். கையை வைத்து சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச துரோக காலத்தில் கூட ஏனோக்கை பிசாசு வீழ்த்த முடியவில்லை. சூழ்நிலைகள், சொந்தம், உன்னுடைய உறவினர்கள், உன்னுடைய நண்பர்கள் உங்களை வீழ்த்தி விடாது. கர்த்தர் உங்களை காப்பார். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் உங்களை காப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, நேரம்னால வேகமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கட்டும். இரண்டாவது, தேவனை பிரியப்படுத்தினான். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தேவனை பிரியப்படுத்தினான். முகத்தை பார்த்து நல்ல சிரிச்சுட்டே சொல்லி பார்க்கலாம். தேவனை ஏனோக்கு பிரியப்படுத்தினான். இப்போ எனக்கு எப்படி பிரியமா நடந்துக்குவேன் சொல்லி பார்க்கலாம். எனக்கு பிரியமா எப்படி நடந்துக்குவேன்? நான் சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு பிரியமா இருக்கும். ஆமென். எப்படிங்க? நான் சொல்றதெல்லாம் கேட்டா சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டா நான் எப்படி இருப்பேன்? மேல
அப்பாவுக்கு உன் மேலே எப்போ பிரியம் வரும்? உங்கள் அப்பாவுக்கு என் பிள்ளை எல்லாத்துக்கும் கீழ்ப்பிடிவாங்க. ஒரு முறை அப்படிதான் ஹிட்லரை ஒருத்தர் பேட்டி அடிக்க வந்தார். ஹிட்லர் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், ஓரளவு தெரிஞ்சிருக்கீங்க. ஹிட்லர் என்பது ஜெர்மானிய தேசத்தில் இருந்த ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன். ஜெர்மனி, அதான் ஜெர்மானியன் தான் சொன்னேன். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஜப்பானில் சொல்ல ஜெர்மானியன். ஜெர்மனியில் இருந்த ஒரு பெரிய கொடுங்கோல் ஆட்சிக்காரன் 5 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தவன். ஒரு முறை அவனுடைய கப்பலில் நின்றுட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து பேட்டி காண்றாங்க. சார், உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன? எப்படி சார் இவ்வளவு நீங்கள் வெற்றியாக இருக்கீங்க? அப்போ கூப்பிட்டான். 2 சோல்ஜர்ஸ் அங்கே நின்று காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். 2 போர் வீரர்களை கூப்பிட்டான். அவர்கள் டக்குன்னு வந்து நடந்து ஒரு சல்யூட் அடித்தான். சல்யூட் அடிச்சு இந்த பக்கம் போகணும். அப்போ அந்த கப்பல் மேல் தளத்தில் போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த பக்கம் பள்ளம் இருக்கு, பார்த்து அது அடுத்த ஸ்டெப்பு வச்சா குதிக்கணும், அவ்வளோதான். குதிச்சான், செத்தான். அவன் பிரமிப்பாயிருச்சு. இன்னும் 2 சோல்ஜர்ஸ் அவனை கூப்பிட்டாங்க. அவனும் நடந்து வரான். இதை பேட்டி எடுக்க ரொம்ப பிரமிப்பாகி போச்சு. ஐயோ சார், என்ன சார் ஒன்று அந்த சோல்ஜர்ஸை போய் பேட்டி எடுக்கிறான். சார் என்ன சார் நீங்கள் போய் குதிக்க போறீங்க, என்ன விஷயம்? அட சும்மா இருங்க சார், இவங்ககிட்ட வேலை செய்யறதுக்கு இதில் குதிச்சே சாவலாம். அப்படியா? இவங்கிட்ட வேலை செய்யறதுக்கு கடல்ல குதிச்சே சாவலாம். நிறைய பேர் சொல்றது உண்டு. பார்த்தீங்களா, எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை தெரிஞ்சு வச்சிருக்காரு. கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி? ஆண்டவர் சொல்றதெல்லாம் கேட்டா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். ஆமென். தேவனோடு நடந்தார்கள், தேவனோடு பேசிக் கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் சஞ்சரித்தான்? லிவிங் வித் காட். கர்த்தரோடு வாழ்ந்தவன். பக்கத்தில் கை கொடுத்துங்க. கர்த்தரோடு வாழ்றீங்களா? நீங்க வேற ஏங்க பிசாசோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே இந்த ஜோக்கு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. திடீர்னு சர்ச்சுக்குள்ள ஒரு நாள் பிசாசு வந்துட்டானாம், பேய். எல்லாரும் பதறி அடிச்சு ஓடுறாங்க. ஒரே ஒருத்தர் மாத்தம் நல்லா உட்காந்து டீப்பா பைபிள் வாசித்துட்டு இருக்காரு. ஏடா பிசாசை பார்த்து எல்லாரும் என்ன பார்த்து ஓட்டாங்க, இவர் மட்டும் என்ன பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கிட்ட போய் பிசாசை கண்டேன். ஏய், என்ன பார்த்து உனக்கு பயமா இல்லையாண்ணா? அடா போ மாப்பிள்ள, உன் தங்கச்சி தாடா கட்டியிருக்கேன் அப்படின்னா. எப்படி? உன் தங்கச்சி தானடா கட்டியிருக்கேன். நான் சகோதரிகளை என் மேல அப்படியே பார்க்குறாங்க. வாங்க வெளியே வாங்க. நீங்க லிசன். கர்த்தரோடு சஞ்சரித்தல், தேவனோடு வாழ்தல் தேவனுக்கு பிரியமா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை பிரியப்படுத்தினான். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கர்த்தருடைய அந்த பிரியத்தை அவன் பெற்ற. நல்லா கவனிங்க. ஆதியாகமம் 17:1 ஒன்று சொல்ல இருக்கு. வாசிமா, ஆதியாகமம் 17:1 வேகமாக. தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்? உத்தமனாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக மற்றவங்க எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நடந்தார்கள். ஏனோக்கோ எப்படி நடந்தானாம்? கர்த்தரோடு. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரோடு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தரோடு. சரி, கர்த்தரோடு நடப்பதுனா என்னங்க? இந்த உடன்பாடு என்ன தெரியுமா? நல்லா சொல்லுங்க, மனதிலும் விருப்பத்திலும் உடன்பாடு இல்லைன்னா அவரோடு நடக்க முடியாது. கைவதி சொல்லுங்க, என் மனசுல என் விருப்பத்தில் அவரோடு கூட ஒரு உடன்பாடு இருக்கிறது. கையை வைத்து சொல்லிருங்கப்பா. சபை சொல்லணும், மனசிலும் என் விருப்பத்திலும் அவரோடு கூட நடக்கிறதுக்கு ஒரு உடன்பாடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை வைத்து சொல்லுங்க, என் மனசெல்லாம் அவர் தான். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தட்டுமா? ஏமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி தட்டுமா? என் மனசெல்லாம் யாரு? கையை வச்சு சொல்லுங்க, உங்க மனசுல. என் மனசெல்லாம் உங்க மனசுல ஏசுதானா? ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்படி இல்லையே. 77,000 நகை போய்கிட்டு இருக்க.
என்னது? ஒரு சவரன் 76. ஐயோ வாங்க சீக்கிரம். தெரியுது தெரியுது. சொல்லுங்க, மனசெல்லாம் வருதா? ஆமென் சொல்லுங்க. ஒன்றாக நடக்கணும்னா அவர் இதயத்தை நான் பெற்றுக்கொண்டாதான். என் ஆசையில் ஒரு உடன்படிக்கை அவரோடு பண்ணியிருக்கேன். அதனால ஈஸியாக என்னால் நடக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தரோடு நடந்த ஆண்டவரை பிரியப்படுத்தினா, அவருடைய கட்டளைகளை பிரியப்படுத்தினா. மூன்றாவது எபிரேயர் 11:5 வாசிக்கலாம். வேகமாக வேகமாக. எடுத்துக்கொள்ளப்படும் முன்பே என்ன செய்தானாம்? சாட்சி பெற்றான். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு சாட்சி வருது, இவன் எனக்கு பிரியமானவன். இதுக்கு நிகரா ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க புதிய ஏற்பாட்டுல. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது கேக்குது, என்னது? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன். கையை வைத்தி சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும் பிரதர். ஆமென். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், பிசாசை தேவன் பூமியிலே தள்ளினாரா? பிசாச கர்த்தர் உண்டாக்கல. நல்லா புரிஞ்சுங்க. பிசாச கர்த்தர் உருவாக்கவே இல்லை. அவன் பின்வாங்கி போனதினால் பிசாசாய் மாறினான். யாரு? கேருப் என்னும் தேவ தூதன் தேவனுக்கு மேலாக ஏறி போகணும்னு பெருமையா நினைச்சதுனால கர்த்தர் ஒரே தள்ளுனார், கீழே போடான்னு. அவன் என்னவா மாறினான்? ஆமா, நிறைய பேர் கேட்கிற கேள்வி, அப்ப எங்க பிசாசு அவர் உண்டாக்கினாரு? உனக்கு பைபிள் தெரியாது, அதனால அப்படிதான் கேட்ப. பிசாச கர்த்தரை உண்டாக்கினாரு, அவன் மாறினான். ஏன்னா யாருக்குமே ஆண்டவர் என்ன வைக்கல? உங்களை மிஷின் மாதிரியா படைச்சிருக்காரு. மாவு மிஷின் ஆன் பண்ண உடனே அரிசியை போட்டோம்னா அது பாட்டுக்கு அரைச்சி வெளியே வந்துடும், மாவா வரும். உங்களை அப்படியே வச்சிருக்காரு? ஃப்ரீ வில் வச்சிருக்காரு. நமக்குள்ள ஒரு சுய விடுதலை வைத்திருக்கிறார். நீங்க நல்லதையும் தேர்ந்தெடுக்கலாம், கெட்டதையும் தேர்ந்தெடுக்கலாம். அதனால தான் சொல்றாரு, உங்களுக்கு முன்பாக நன்மையையும் தீமையும் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேர்வு வேணுமோ எடுத்துங்க, உங்களை கட்டாயப்படுத்தல. ஆகவேதான் இங்கே இவனை குறித்து நாம் வாசிக்கிறோம். என்ன பெற்றானாம்? நற்சாட்சி பெற்றான். என்ன என்று வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே சொல்லுங்க, தேவனுக்கு பிரியமானவன். சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கீங்களா? கடவுளுக்கு பிரியமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? பக்கத்தில் கை கொடுத்துங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கீங்களா? கேளுங்க, நான் கேட்கறது கேளுங்க. கர்த்தருக்கு பிரியமா இருக்கீங்களா? எல்லாத்துலேயும் பிரியமா இருக்கீங்களா? கீழ்ப்படுறீங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிங்களா? காலையில் எழுப்பினார்ல 5 மணிக்கு, எந்திரிச்சியா? என்னையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்த வாரத்தில் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், வீட்டுக்கு போய் தயார் பண்ண போறேன் பாருங்க. அடுத்த போப்பா, நான் முன்னாடியே உட்கார வச்சிடறாரு, என்னையே கேட்டேன். அதுல ஒரு ரகசியம் இருக்குது. எனக்கு யாரெல்லாம் பிரியமானவர்களோ அவர்களை தான் திரும்ப திரும்ப கேட்பேன். இல்லையா? என்ன விஸ்வா, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அன்னைக்கு கூட எனக்கு இதெல்லாம் வாங்கி தந்தல நீ. கவனிங்க, பிரியமான ஒரு மணவாட்டியாய் நம்ம இருக்கிறோம். இல்லையா? சொல்லுங்களேன், ஒரு இல்லையா சொல்லுங்களேன். சாத்தான் கீழே வரும்போது கர்த்தர் சொல்ற, நீ மேல வாடா. சொல்லுங்க ஆமென். ஒரு உன்னத அனுபவம். என்ன அனுபவம்? ஒரு உன்னத அனுபவம். கடவுளோடு நடப்பது ஒரு உன்னதமான
அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவனோடு நடப்பது ஒரு உன்னத அனுபவமாக இருக்கிறது. ஆமென். தேவ தூதர்கள் மீறுதலால் பூமியில் விழுவது போல இந்த மனிதன் கடவுளை பிரியப்படுத்துவதன் மூலம் தேவனோடு பரலோகத்தில் சேர்க்கப்பட்டான். சொல்லுங்க ஆமென். எனக்கு ஒரு நிச்சயமான இடம் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமா நீ வாழ்ந்தனா உனக்கு ஒரு நிச்சயமான இடம் இருக்கிறது, ஒரு அற்புதமான இடம் இருக்கிறது. என் பிதாவின் வீட்டில் என்ன இருக்கிறது? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்றை எனக்காக ஆயத்தம் படுத்துகிறார். உங்களுக்கு வீடு இருக்காமா? ஜூலி வீடு இருக்கா? ஜூலி வா, அவர் என் பேரே சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ தகராறு பண்ணாத. நீங்க பாக்கியசாலிகள். அப்படி யாராவது பேரை சொல்லி கூப்பிட்டானா நீங்க கண்டிப்பா பரலோகம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்களுக்கு வீடு இருக்காப்பா? பார்த்து பார்த்து கட்டுறோம். என்ன கட்டுறோம்? அந்த டைல்ஸு, இந்த டைல்ஸு, அந்த மரம், இந்த மரம், எல்லா மரத்தையும் போட்டு எல்லாத்தையும் கட்டி எல்லாம் முடிக்கிறோம். ஆனால் மேலே வீடு இருக்கா? உங்களுக்கு மேலே வீடு இருக்கா? பத அப்பா கூப்பிடும்போது போகணும்னா கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, சரி. இப்போ ஏனோக்கு நடை மற்றவர்களுக்கு பிரியமா இருந்துச்சா? சுத்தி பிரியமா இருந்துச்சா? வாசிக்கலாம். யூதாவுக்கு எழுந்த நிருபம், புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின் முன்னாடி உள்ள அந்த புக்கு யூதா. அதில் ஒரே அதிகாரம் இருக்கும். 16, 18 வாசிமா. 16ஐயும் 18ஐயும் வாசி. பேசும் செய்வார்கள். தோன்றுவார்கள் என்றார். கவனிங்க, சுத்தி இருக்கிறவனுக்கு நீ சந்தோஷமா இருக்காது. நீ கர்த்தரை பிடிக்கிறது, அவன் பரியாசம் பண்ணுவான். இந்த பேர் ஜாதி விட்டு ஜாதி போய் நிக்குது. நான் உங்களை மாதிரி பேசி காமிக்கிறேன். நீங்க என்ன, நீ அங்க போய் ஊன்ட்டியா? என்னையா சொல்றாங்களா? உன்னை சுற்றி பரியாசக்காரர்கள் இருப்பார்கள் தான் பைபிள் சொல்லுது. நீ தான் ஜெயிக்கணும். ஆமென். உனக்கு சில நேரம் காது கேட்க கூடாது. எப்போ எப்போ பரியாசம் பேசுறவங்க. பைபிள், ஐயோ அக்குள்ள பைபிளை பாரு, என்னத்தை பாரு, கண்டுக்காத. அதெல்லாம் பரியாசக்காரன் இருந்துட்டே இருப்பான். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. பரியாசக்காரர்கள், ஆமா, துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஏனோக்கு அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கான், கர்த்தரோடு நடக்கிறான். ஆண்டவர் பேச நாம் பேச, அவர் பேச நாம் பேச, அவர் பேச. எப்ப பேசுவார் ஆண்டவர்? பைபிளை திறந்தாலே பேசிக்கிட்டே இருக்கார். ஆமென். எப்ப பேசினாருமா உங்ககிட்ட கடைசியா? நைட் பேசினாரா? ஏமா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல, என்ன பேசினார்? மறந்துட்டியா? எந்த தீயில போட்டு நல்லா? கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். அவர்கிட்ட நீங்க பேசுங்க, அவர் கேட்பார். ஆமென். அவர் கண் இருந்தும் காணாதவரா, வாயிருந்தும் பேசாதவரா, செவி இருந்தும் கேட்காதவரா, மூக்கு இருந்தும் நுகராதவரா, கையிலிருந்தும் செய்யாதவரா, கால் இருந்தும் நடவாதவரா, எல்லா இருந்தும் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தராயிருக்கிறார். ஆனா நீ நம்புறது? நீங்களே முடிவு பண்ணீங்க அதெல்லாம். பிரைஸ் தி லார்ட். கடைசியாக அவன் கர்த்தரை விசுவாசித்தான், நம்பினான். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் வேகமாக. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். ஆங்கிலத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, he was translated. அவன் மறுரூபமாக்கப்பட்டான். Praise the Lord. அவன் என்ன செய்யப்பட்டானா? மறுரூபமாக்கப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த உலகத்தில் 2 பேர் தான் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். யாரும் சொல்லலாமா? ஏனோக்கு, இயேசு மரித்தாரே. எலியா ரதத்தில் ஏறி வானத்துக்கு போனார். ஏனோக்கு கர்த்தரோடு நடக்கும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். 2 பேருக்கு தான் மரணமே இல்லை உலகத்தில். மற்ற எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர்களுக்கும் மரணத்தை தரப்போகிறார் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அது இன்னொரு நாள் சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 ஜீவன்கள் வானத்திலிருந்து வந்து சுவிசேஷம் அறிவிக்கும். அவர்கள் கொல்லப்படுவார்கள், பின்பு உயிரோடு எழுப்பி அவர்கள் மேலே போவார்கள் என்ற வசனத்திற்கு அடிப்படையாக சொல்லுகிறார்கள். அது ஒன்று ஏனோக்கு, இன்னொன்று எலியா. அப்ப எல்லாருக்கும் அந்த இது பொருந்தும் அப்படிங்கிறாங்க. சரி, அதை விடுங்க. இப்போ கவனிங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்ததினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? என்னன்னு விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஒரு கடவுள் உண்டென்றும் அவர் நல்லவர் என்றும் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. ஆனா யாக்கோபு சொல்றாரு, பிசாசும் விசுவாசித்து நடுங்குகின்றதே. உங்க விசுவாசம் பிசாசு விசுவாசத்தோட பெருசா? பெருசாப்பா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பெருசா விசுவாசிக்கணும். ஆமென். சிறந்ததை விசுவாசிங்க, நம்புங்க. அதாவது இங்க கவனிங்களேன், காணப்படாததை விசுவாசிங்க பிரதர்ஸ், தங்கச்சி. உங்களுக்கு சொல்லி தரேன் பாரு, எதிர்காலத்தை குறிச்சு. நீ எதெல்லாம் பார்க்கலையோ அதெல்லாம் விசுவாசி, கர்த்தர் எனக்கு தருவார். நான் சொல்றேன், உனக்கு அற்புதமான எதிர்காலத்தை, நல்ல வாழ்க்கையை தருவார். அதனால தான் நான் இன்னைக்கு சொன்னேன், என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் உலகத்தில் இருப்பார்கள். ஆமே. நான் சொல்றேன், உன் தப்பையே திரும்ப திரும்ப ஆண்டவர் பார்த்து நீ இப்படி பண்ணிட்டல இப்படி பண்ணிட்டலன்னு சொல்ற ஆள் கிடையாது. அவர் மன்னிக்கிறவர், அவர் நம்மை நேசிக்கிறவர். நீ விசுவாசத்தனா போனது போகட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு விசாலமான அகலமான பாதையை உனக்காக திறப்பார். நீ பண்ண தப்பையே சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டார். இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியே சொல்றாரு, உனக்கு இனி பாவம் செய்யாதே, இனி விசுவாசி, இனி என்ன நம்பு. ஆமென் சொல்லுங்க. போனது போகட்டும் எல்லாம் சொல்லுங்க. போனது போட்டும். ஆண்டவர் பெஸ்ட் வச்சிருக்காரு. சொல்லுங்க, எனக்கு என்ன வச்சிருக்காரு? பெஸ்ட் வச்சிருக்காரு. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் தந்தே தீருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தந்தே தீருவார். I believe God is going to do mighty things in my life. என் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். பயங்கர பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லலையே? கரங்களை வைத்து சொல்லலையே? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டதை போலவே நமக்கு எல்லாவற்றையும் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கையை வைத்து சொல்லுங்க, Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் கூப்பிடும்போது போயிட்டே இருப்போம். உலகத்தில் ஆசை பாசங்கள் இது வச்சு அது வச்சு இருந்தீங்கன்னா போக மாட்டீங்க. கர்த்தரை நல்லா பிடிச்சுங்க. I pleased God. Enoch pleased God. தேவனை பிரியப்படுத்தினான். ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டார். நீங்க வானத்தில் சிறகடித்து போவீங்களா? ஒரு நாள் வரும். அதை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Thessalonians chapter 4 and verse 13. நல்ல கவனிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் அழாமல் துக்கித்து மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள்
தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட மேகங்களோடு போவோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? மிராக்கிள்லயே பெரிய மிராக்கிள் எது தெரியுமா? அது சொல்லி முடிக்கட்டா? பரலோகத்துக்கு போனா 3 மிராக்கிள்ஸ் இருக்குமா, 3 அற்புதம் இருக்குமா. யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்துருவாங்களாம். நீ எல்லாம் எங்க பரலோகத்துக்கு வரப்பார அப்படின்னு நீங்க யாராவது சொன்னீங்கன்னா ஞாபகத்தில் வச்சிங்க, அவங்கெல்லாம் வந்துருவாங்க. இவங்கெல்லாம் நிச்சயமா வந்துருவாங்க அப்படின்னு நம்புறவங்கெல்லாம் என்ன ஆவாங்களாம்? வரமாட்டாங்க. கடைசி அற்புதம். உங்களை அங்க போய் கிள்ளி பாருங்க. நானே வந்துட்டேனா? கிள்ளி கிள்ளி பாருங்க. அங்க போய் நானே போயிட்டேனா? நீ போகணுமா? என்னப்பா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? போகணுமா? போகணுமா? ஏப்பா போகணுமா? இல்லை பாச்சு, இப்போ தான் நிலத்தை விற்றுருக்கிறேன், கொஞ்சம் லேட்டாக வர சொல்லுங்க, துட்டெல்லாம் செலவு பண்ணணும். அப்படியா? புரியல. உண்மையா இருக்கணுமா? எப்படிமா? அதத்தே நானும் சொன்னேன். ஏப்பா இம்பிட்டு நேரம் அப்படி என்னத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஒரு நாள் இயேசு இறங்கி வருவார். அவருடைய சத்தம் கேட்க வேண்டும், காதுல கேட்கணும். எல்லாருக்கும் கேட்காது, உனக்கும் எனக்கும் கேட்கும். நீங்களும் நானும் சட்டை எடுத்து பறக்கு மேலே போவோம். ஏனோக்கி போல கர்த்தரை பிரியப்படுத்துகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவர்கள், நீங்க சொன்ன மாதிரி உண்மையா இருக்கவங்க ஒரு நாள் சிறகடித்து பறந்து போவார்கள். நீ தகுதியா இருக்கியாமா பிரதர்? தகுதியா இருக்கீங்களா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உடைய வருகையின் சத்தம் கேட்கும், எனக்கும் உங்களுக்கும் கேட்கும். ஜாக்கிரதை. உங்கள் காதை தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய சத்தம் கேட்டு பழகுங்கள். நிச்சயமா இயேசு